வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவு செய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். அப்டேட்ஸ் லைவ்ல கொடுத்துட்டு இருக்க அப்டேட்ஸு முடிஞ்சால் கனெக்ட் ஆகி வாட்ச் பண்ணி பாருங்கள். அதுபோக வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால் நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த பிகினர்ஸ் கைடுன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய ஒரு 14 வீடியோ இருக்கு லைனா ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதனுடைய கோர் கான்செப்டே உங்களுக்கு புரியும். அதுக்கு பின்னாடி அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பெல்லை ஆல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ முடிச்சுட்டு பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ண தான் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தால் தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதுவே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இன்னைக்கு ஸ்டாக்கில் என்ன நடந்துட்டு பார்க்கலாம். ரிலையன்ஸ் பார்க்கலாம். இந்த ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். இது வெயிட்டேஜ் ஸ்டாக்குனால பார்த்துட்டு இருக்கோம். இது என்ன நடந்துன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. ஒன்றும் இல்லை பாருங்க. இங்கே ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட்டு. மார்னிங் ஓப்பன் ஆனது கீழே சப்போர்ட்டு. இந்த லைன் ஏற்கனவே இருந்தது. சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே வந்து க்ளோஸ் பண்ணி நிறுத்தியிருக்கான். இது வரைக்கும் வந்திருக்கான். இப்போ இதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுதுங்கும் போது நம்ம எங்கே ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்போம் 5 மினிட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுவே ரெசிஸ்டன்ஸை நம்ம வச்சுருந்துருப்போம் இல்லைங்களா. வச்சுருந்துருப்போம். கனெக்ட் இங்கே ஆகுது. இதெல்லாம் கணக்கு போட்டு நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக 5 மினிட்ஸில் வச்சுருந்துருப்போம். அது அங்கேருந்து கீழே சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது இந்த ஏரியா. பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ அதுக்கு கீழே தான் எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டு. அப்போ இந்த சப்போர்ட்டவே நம்ம ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாரு முன்னாடி கனெக்ஷன் எல்லாமே சேர்த்து தான் நம்ம சப்போர்ட் போட்டிருக்கோம் 1 மினிட்ல. இந்த சப்போர்ட்டு எல்லாம் சேர்த்திருக்கோம். இதனோட பாடி கணக்கு வச்சு நம்ம இங்கே போட்டிருப்போம். இதனோட பாடி ப்ளஸ்ஸு இந்த சப்போர்ட்டு எல்லாம் இங்கே பாரு இங்கே இருக்க சப்போர்ட்டு எல்லாம் சேர்த்து ஒரு கனெக்டிங் போட்டிருப்போம். 5 மினிட்ல பார்க்கலாம். இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைக் கொடுத்துருக்க மாதிரி தோணுது. அதே தான் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மார்னிங் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன ஸ்பாட்டில் கீழே தான் வந்திருக்கு. வந்துட்டு மேலே போய் ஒரு டபிள்யூ மாதிரி போட்டு மறுபடி மார்க்கெட் மேலே மூவ் ஆயிருக்கு. மேலே இது வரைக்கும் போயிருக்கு. இதை லெவலாக வைப்போம். எப்பவுமே வந்து கீழே வந்துன்னா நம்ம மேலே போகும்போது இதை லெவலாக வைப்போம். அந்த நடந்திருக்கு. அந்த லெவல் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. அங்கே தான் போய் நின்றுருக்கு. கிட்டத்தட்ட இந்த லெவலையும் கூட தொடலை. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் இது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்குது பாடின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் வரும். பட் வந்து இங்கே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இது இங்கே பாடி இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. இது பாடி இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் மேலே, அதுக்கடுத்து கீழே. ஆக்சுவலாக இங்கே க்ளோஸ் வச்ச பாடி அகைன் வந்து அங்கேருந்து அப்படியே மேலே தான் மூவ் பண்ணியிருக்கான். இதை நம்ம 1 ஹவரோட லெவலில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஐடியா கிடச்சிருக்கும். முன்னாடி பாருங்கள் சப்போர்ட்ஸ் நிறைய எடுத்திருக்கு அந்த இடம். அதனால தான் அந்த ரேஞ்ச் வச்சுருக்கு. இது கொஞ்சம் கீழே வந்துட்டு போயிருக்கு. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா கீழே போயிட்டு மறுபடியும் அகைன் மேலே வரும்போது கூட நம்ம பைக்குள்ளே போயிருக்கலாம். போயிருந்தோம்னாலும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்போ ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல தான் வச்சுருப்போம். டார்கெட் இவ்வளோ தூரத்துக்கு வச்சுருப்போம். ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிருக்கு. ஒரு பாடி க்ளோஸ் வச்சாச்சுன்னா அந்த இடத்துல டார்கெட்டாக இருந்தாலும் சரி எஸ்எல்லாக இருந்தாலும் சரி எக்ஸிட் ஆகிடும். யோசனை வேணால் வரணும். இந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் லெவல் தான் நம்ம பைக்கே மூவ் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ். மறுபடியும் மேலே போயிடுச்சு. இப்போ வந்து இந்த இடத்த நம்ம பிளான் பண்ணிவிட்டு இங்கே எங்கேயாவது ஒரு பக்கம் பைக் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணியிருந்தோம்னா மேலே போயிருக்கும். ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சா எக்ஸிட். அவ்வளோதான். டார்கெட்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த லெவல் மேலே இருக்கிற லெவல் தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன நடந்துன்னு பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன நடந்தாங்க ரெசிஸ்டன்ஸ் விட்டா சப்போர்ட்டு அதுதான் நடந்திருக்கா. இந்த 2-3 நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே மிடில் ஓப்பன் ஆகி இங்கே போய் முடிஞ்சிருக்கா. ரெண்டையும் தொடரல. இன்றைக்கி இங்கே தொடங்கி கீழே வந்து முடிச்சிட்டா தெளிவாக. அதுக்கு முன்னத்த நாள் இங்கே தொடங்கி கொண்டு வந்து கீழே முடிச்சான். இது 2 நாள் நடந்துக்குது. பாதி வரைக்கும் நிறுத்தி அடுத்த நாள் இங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கிறா. நேற்று இந்த மாதிரி நடந்து இங்கே நிறுத்திக்கிறா. இன்றைக்கி அழகாக கொண்டு வந்து கீழே நிறுத்திட்டா. மேலேருந்து கீழே கொண்டு வந்திருக்கா.
அதுக்கு முன்னத்த நாள் இங்கே தொடங்கி இது வரைக்கும் இதுக்குள்ளேயே ஆடி நிறுத்திக்கிறான். அதுக்கு முன்னத்த நாள் பாரு இங்கிருந்து ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸு. ஒரு நாள் வந்து அப்படியே மெட்டில், அடுத்த நாள் மெட்டில், அதுக்கு அடுத்த நாள் பாதி, அதுக்கு அடுத்த நாள் மீதி. இப்படி தான் வந்திருக்கேன் பாருங்க. பாதி மீதி இப்படி தான் வந்து இன்னைக்கு மட்டும் 2 பக்கம் டச் பண்ணி கொடுத்துட்டான். மேலேயும் போவேன் கீழேயும் போவேன்னு காமிச்சிருக்கான். இவன் வந்து மூமெண்ட்டு இப்படி தான் இருப்பாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. வேறு ஏதாவது ஸ்டாக் பார்க்கணுன்னாலும் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா மேலே கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து கீழே வந்திருக்கான். ஏற்கனவே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். அதே பிளேஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது. அதே பிளேஸை டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கான். யோசனையே பண்ணாமல் கீழே வந்திருக்கான். இந்த லெவலெல்லாம் சத்தம்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹை உடைக்க முடியாமையே கீழே வந்துட்டுருக்கா. கவனிச்சு பாருங்க. வந்தவன் இங்கே வந்து ஹை உடைச்சு காட்டிக்கிறான். ஆனால் அது கூட நிற்க முடியல, மறுபடியும் வந்து லோ உடைச்சிட்டான். புரிஞ்சுங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்தளவுக்கு இதுதான் நடந்திருக்கான். இது இப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட்டுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.